இப்போ நம்ம ஒன்று பார்த்தோமா, முதல்ல ஒரு டியூரட், அதில் எடுக்கக்கூடியது EDTA கோனிஜ் ப்ளஸ் இருக்கக்கூடிய சொல்யூஷன், மெட்டல் அயான் ப்ளஸ் எரித்ரோ பிளாட்டி, மெட்டல் அயான் இண்டிகேட்டர். மெட்டல் அயான் நமக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு இதான் எண்ட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட் சொன்னால் சரி, இல்லை கன்க்ளூஷன் சொன்னால் இதுதான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கலராக இருந்தது, இது வந்து ரெட் கலரா, நமக்கு ஃபைனல் என்ன கலராக மாறுது? ப்ளூ கலர் சொல்யூஷன். என்ன கலராக மாறுது? ப்ளூ கலர். ஆல்ரெடி இதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.05 மோலார் கான்சன்ட்ரேஷன், இதனுடைய வால்யூம் எவ்வளோன்னா 50. இப்போ சப்போஸ் EDTA காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் ரியேஜென்ட் அல்லது காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் ரியேஜென்ட் உடைய வால்யூம், அதனுடைய வால்யூம் V1, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் M1. இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எதனுடையது? யூனிட்ல நம்ம எடுக்கக்கூடிய சொல்யூஷனுடைய வால்யூம் எவ்வளோ? வால்யூம் நமக்கு தெரியும் 50. ஆனால் 50ல நீ எவ்வளோ எடுத்துக்கணும்? இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம் வந்து ஒரு 40 அப்படின்னு அர்த்தம். இப்போ 50 ml, இப்போ 10 ml, ஒரு 10 mlக்கு நமக்கு ஃபைனல் பாயிண்ட் கிடைக்கும். அப்படின்னு எத்தனை ml யூஸ் பண்ணிருக்குன்னு அர்த்தம்? 50 mlல 10 ml தான் யூஸ் ஆயிருக்கு. அந்த 10 ml தான் நமக்கு ஒவ்வொரு டாப்பா கிட்டே வரும். ஒரு டாப் இருக்கும்போது ரிசல்ட் வரல. பாயிண்ட் 10 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரெட் கலர் என்ன மாறுது? எவ்வளோ வால்யூம்? 10 தான் வால்யூம். நீங்கள் உடனே 50 எடுக்கக்கூடாது. அப்போ வால்யூம் எவ்வளோ? 10 அப்படிங்கிறது இந்த ரெட் கலர் ப்ளூ கலராக மாறுறதுக்கு எவ்வளோ வால்யூம் கன்சியூம் ஆயிருக்கு, எவ்வளோ வால்யூம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த V1. அப்போ V1 அப்படிங்கிறது 10 ml, V1 அப்படிங்கிறது 10 ml, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.05 ஈக்குவல் டு மெட்டல் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் V2 and M2. இதோட வால்யூம் தெரியும் எவ்வளோ? ஆல்ரெடி 10 ml தானே. இதோட வால்யூம் எவ்வளோ? அவ்வளோதான் கன்சியூம் பண்ணியிருக்கு. அப்போ இதோட வால்யூம் எவ்வளோ? 10 ml. நமக்கு என்ன தெரியாது? M2 தெரியாது. அப்போ இதுக்கு கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன கிடைக்கும் ஃபைனலாக? நாங்கள் என்ன கொடுக்குறோம் அதுக்கு நம்ம தோராயமாக இருக்குது. சரிங்களா? இப்போ வேல்யூ என்ன கிடைக்கும்? 0.05 கான்சன்ட்ரேஷன். இதில் எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஒரே ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. இது இத்தனை ml, அது இதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, நமக்கு மெட்டல் அயானுடைய வால்யூம் வந்து எவ்வளோ, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? M2 சொல்லக்கூடிய மெட்டல் அயானுடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கணும். அவங்களே 3 வேல்யூ கொடுத்துருவாங்க, நீங்கள் வகுத்தில் பெருக்க போட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? இப்போ நம்ம ஆல்ரெடி EDTA இதில் இருந்து ஒரு சில பாயிண்ட் எழுதிக்கோங்க. காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்டா? காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட். இந்த காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்ல 2 கேட்டகரி இருக்கு. ஜெனரலாக மோனோடென்டேட் லிகண்ட், monodentate ligand or unidentate ligand. Another one is hexa அல்லது polydentate ligand ல hexadentate ligand. இது ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. இதுல காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்ல hexadentate ligand மட்டும் கிடையாது, எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஜெனரலா யூஸ் பண்ணக்கூடியது EDTA சொல்லக்கூடிய hexadentate ligand. அதாவது hexadentate ligand வந்து ethylene diamine tetraacetate சொல்லக்கூடிய EDTA one of the hexadentate ligand. இது நம்ம நார்மலா. அதுல monodentate ligand யூஸ் பண்றாங்க. என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க? fluorine, chlorine etc. இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இதுல monodentate ligand இல்லையா? monodentate ligand நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய monodentate ligand. இதுவும் யூஸ் பண்றாங்க, அதுவும் யூஸ் பண்றாங்க. பெரும்பாலும் என்ன யூஸ் பண்றாங்க? EDTA சொல்லக்கூடிய hexadentate ligand யூஸ் பண்றாங்க. சொல்ல புரியுதா? இப்போ இன்னொரு பாயிண்ட் பார்த்தது என்னது? இது காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட். இன்னொன்று என்ன பார்த்தோம்? மெட்டல் அயான் இண்டிகேட்டர். இன்னொன்று என்னது? மெட்டல் அயான் இண்டிகேட்டர். நல்லா கவனிங்க, கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியமானது. மெட்டல் அயான் இண்டிகேட்டர்ல எரித்ரோம் பிளாக் டீ யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். எரித்ரோம் பிளாக் டீ என்ன கலரா மாறுது? ரெட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு ப்ளூ கலர். இன்னொன்று சோலோமோ பிளாக் டீ. இது வந்து ஷார்ட் சொல்லுவாங்க SBT, சோலோமோ பிளாக் டீ. இதுவும் என்ன கலர் அப்படின்னா ரெட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு ப்ளூ கலர். ரெட் கலர். இன்னொன்று யூஸ் பண்றாங்க மார்ஜன் பிளாக் டீ. மார்ஜன் பிளாக் டீ இதுவும் BT தான். எல்லாமே பிளாக் டீ தான். மார்ஜன் பிளாக் டீ, சோலோமோ பிளாக் டீ அண்ட் எரித்ரோம் பிளாக் டீ எல்லாமே என்ன கலர் தான்? ரெட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு ப்ளூ. ரெட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு. அது இன்னொரு முக்கியமான ஒரு क्वेश्चन இருக்கு. அத தெரியுமா?
நமக்கு சிஎஸ்ஆரில் இதே லெவல் நமக்கு பட் சிஎஸ்ஆர் அந்த லெவலுக்கு போகக்கூடாது. நம்ம சிலபஸில் இருக்கிறது அதையும் தெரிஞ்சு என்ன கலராக மாறுது அப்படிங்கிறது தெரிஞ்சு சரிங்களா. மியூர் ஆக்சைடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதனுடைய ஃபைனல் பாயிண்ட் நெக்ஸ்ட் மியூர் ஆக்சைடு. அம்மோனியம் பெர்குரேட்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே இன்னொரு பேர் வந்து அம்மோனியம் பெர்குரேட். அம்மோனியம் பெர்குரேட் இது யூஸ் பண்ணோம்னா நமக்கு வயலட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு ப்ளூ. இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் இது வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் 5 பாயிண்ட் தான். ஒன்று இண்டிகேட்டர் பிரச்சனை இல்லை, காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் வந்து பிரச்சனை கிடையாது. ஒன்று இடிடியை யூஸ் பண்ணலாம். மோனோடென்டேட் கேட்டாங்கன்னா ஃப்ளோரின் குளோரைடு யூஸ் பண்ணலாம். மெட்டல் அயான் இண்டிகேட்டரில் எரிக்ரோம் பிளாக் டீ யூஸ் பண்ணலாம். இது என்ன கலராக மாறுதுன்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரே கலர் இருக்கும். இந்த 3 ஒரு கலர், இந்த 2 ஒரு கலர். எரிக்ரோம் பிளாக் டீ ரெட் கலர். நம்ம எடுத்துக்கூடிய அந்த மெட்டல் அயான் சொல்யூஷன் கூட எரிக்ரோம் பிளாக் டீ சேர்த்துக்கிங்கன்னா ரெட் கலராக மாறும். அப்படி இல்லைன்னா சாலமோ பிளாக் டீ சேர்த்துக்கிங்கன்னா ரெட் கலராக மாறும். அப்படி இல்லைன்னா மாடர்ன் பிளாக் டீ சேர்த்து ரெட் கலராக மாறும். என்ன கலராக மாறணும்? ப்ளூ கலராக மாறினா தான் அந்த ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது, டைட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடியுதுன்னு தெரியும். அப்போ இந்த 3 கேட்டகரியுமே இந்த 3மே என்ன ரியாக்ஷன் தான்? மெட்டல் அயான் இண்டிகேட்டர். 3மே மெட்டல் அயான் இண்டிகேட்டர் தான். அந்த 3த்துடைய கலர் வந்து சேம், ரெட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு ப்ளூ கலர். இன்னும் 2 யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று மியூர் ஆக்சைடு, அதுக்கு இன்னொரு பேர் தான் அம்மோனியம் பெர்குரேட். அம்மோனியம் இதில் வயலட் கலர் என்ன கலராக மாறுது அப்படின்னா இந்த மியூர் ஆக்சைடு வித் மெட்டல் அயன் சொல்யூஷன் அல்லது அம்மோனியம் பெர்குரேட் வித் மெட்டல் அயன் சொல்யூஷன் போடும்போது என்ன கலராக மாறும்? வயலட் கலராக மாறும். நீங்கள் டைட்ரேட் பண்ணும்போது ப்ளூ கலராக மாறும். நீங்கள் சில பேர் அதனால தான் டைட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ண சொல்லுவாங்க, ஒவ்வொரு ட்ராப் பை ட்ராப்பாக ஒரு ட்ராப் ஆட் பண்ணி ஷேக் பண்ணும், ஒரு ட்ராப் ஆட் பண்ணி ஷேக் பண்ணும். சில பேர் எடுத்துமே வேகமாக கண்டுபிடிக்கணும். பாதை சொல்லிட்டாரு 32 பாயிண்ட்ல தான் ஆன்சர் கிடைக்கும். சடனாக 30 கொண்டு வந்தாரு பண்ணுறது சார் ஆன்சர் சொல்லிட்டாரு. எவ்வளோ வேல்யூ? டைட்ரேட் உடைய வேல்யூ 32 அப்படின்னு ஒரே சடனாக அப்படி சொல்லி நெருங்கி 30 வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் பண்ணி சில பேர் கை கால் அது 32 33 போயிடும். சொல்ல அந்த எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ட்ராப்பாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு ட்ராப் ஆட் பண்ணும்போது லாஸ்ட் ட்ராப் அந்த 10வது ட்ராப் விழும்போது என்ன ஆகிடும்? அந்த கலர் ரெட் ஒயின் கலர் ப்ளூ கலராக மாறிடும் சரிங்களா. அதனால தான் நம்ம ஒவ்வொரு ட்ராப் ஆட் பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ராப் ஆட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ரியாக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்போ தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அல்லது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் எக்ஸ்பிரஷன் பண்ணும். இதில் ஃபார்மேஷன் இப்போ மெட்டல் அயன் இருக்குது. மெட்டல் அயன் எது கூட சேர்ந்து EDTA சொல்லக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் கூட சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா. தான் அந்த பாயிண்ட் சரிங்களா. இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது EDTA, அதே மாதிரி எரிக்ரோம் பிளாக் டீ, சோலோமோ பிளாக் டீ, அதே மாதிரி மாடர்ன் பிளாக் டீ எல்லாமே ரெட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு ப்ளூ கலர். இல்லைனா மியூர் ஆக்சைடு யூஸ் பண்ணலாம், இல்லைனா அம்மோனியம் பெர்குரேட் யூஸ் பண்ணலாம். இது என்ன கலர் மாறுது? வயலட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு ப்ளூ கலர். பாயிண்ட்ஸே இதுதான். இதெல்லாம் நீங்கள் கொஸ்டின் கேட்டாங்க இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. ரிமைனிங் இருக்கிறது கண்டுபிடிக்க தேவை. சப்போஸ் இதை தாண்டி இது வரைக்கும் உங்களுக்கு கேட்டது EDTA மட்டும் தான் கேட்டுருக்காரு. இதை தாண்டி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? நமக்கு மெட்டல் அயன் இண்டிகேட்டர் கேட்கலாம். இதை தாண்டி தான் அடுத்த கால்குலேஷன் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் கால்குலேஷன் வரைக்கும் போக தேவையில்ல. கால்குலேஷனே கேட்டால் கூட ரொம்ப ஈஸி. 3 வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. என்ன வேல்யூ கண்டுபிடிக்கலாம்? ஒரே ஒரு வேல்யூவை M2 மட்டும் நீங்கள் சொல்ல புரியுதா? இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸிங் அல்லது காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்.